வணக்கம் தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சத்தியமாக நல்லா இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. அதை விட டோட்டல் அரபி கண்ட்ரி ஃபுல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. இந்த இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ரிலாக்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, யூடியூப்பு திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, விஜய் 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 யாரா விஜய் அப்படின்னு யோசித்தா எங்கள் அண்ணன் விஜய். யார்? எங்கள் அண்ணன் தளபதி. அவர் பார்த்தா என்னடா அண்ணன் பஞ்சாயத்துன்னு பார்த்தா, அக்கா சங்கீதா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து. அதுக்கு முன்னாடி கரூர் பஞ்சாயத்துக்கு இவ்வளோ பரபரப்பு இல்லை. கரூர் உங்களுக்கு தெரியும், 41 உசுறு. இப்போ இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டது கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஏன் சொல்லுங்கள் வருத்தம்? ஏன் இல்லைன்னா எல்லாமே ஈகோங்க. கிரீடத்துக்கு சண்டை போடுறான், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. நான்னா பொதுவாகவே எனக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு சண்டை போடுறான்னு கரெக்டாக நீங்கள் கேளுங்க. உலக நாடு ஃபுல்லாகவே போன் அடித்து கேளுங்களேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைங்கிறீங்க, எதுக்காண்டி சண்டை? ஈகோ. இந்த காஷ்மீருக்கு சண்டை டே ஒன்று நீ எடுத்துகிட்டு போகல, நான் எடுத்துகிட்டு போகிறேன், முடிஞ்சு போச்சுல. சிம்பிள். அவனும் தாய் பிள்ளையாக இருப்பான், இவனும் தாய் பிள்ளையாக இருப்பான், முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் பேச்சுவார்த்தைக்கு வாங்கடாண்ணா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேலும் இவனும் ஈரானும் சண்டை போடுறான்னா அமெரிக்கா உள்ளே போகுது. எதுக்கு அமெரிக்கா உள்ளே போடுறான்? அதான் அமெரிக்கன் பிளேஸே பார்த்து இங்கே அரபி கண்ட்ரி ஃபுல்லாக போட்டான் குண்டை ஈரானு. இது ஏமே குண்டா போட்டான் பயப்படுறவன். நான் ஈராக்லேயே வேலை பார்த்துருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே சொன்னேன். நண்பா, இதையும் எதுக்கு சொல்கிறேன்னா, அண்ணன் விஜயண்ணனுக்கு கொஞ்சம் அறிவோடு யோசிங்கன்னு சொல்லதுக்காண்டி தான் இந்த இதெல்லாம் சொல்கிறேன். இங்கே பாரு ஐயா, ரியல் ஹீரோன்னா என்ன தெரியுமா உனக்கு? உன் ஊருக்குள்ளே உன் தெருவுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீ பண்ணுறல, அதுதான் ஹீரோ. அவனே நான் வச்சு செய்வானே, பட் இருந்தாலும் நான் தான் ஹீரோ அப்படின்னு ஒன்று நினைக்கிறான்ல. இன்னே விஜயண்ணே, நீங்கள் கட்சி ஆரம்பித்து 50 உசுறு போச்சுண்ணே. இப்போ இஸ்ரேலும் ஈரானுக்கும் சண்டை போட்டதோ, குவைத்துக்கு அரபி கண்ட்ரி டோட்டலாக இது பண்ணி எத்தனை உசுறு போனது கூட எனக்கு பெருசாக தெரில. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் பொருளாதாரத்தை திருடும் போது அவன் ஃபைட் பண்ணுறான், அது வேறு கணக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் நம்ம எனக்கு ஒரு தனி உரிமை வேணும்னு சொல்லி பிரபாகரன் சண்டை போட்டது கூட எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. பட் இருந்தாலும் கரெக்டுன்னு வச்சுக்குவோம், ஓகேவா? அப்படி ஒரு இதுனா ஓகே. உங்கள் கூட்டத்துக்கு ஒரு ஒன்றுமே இல்லாமல் குண்டு உழலைங்க. நல்லா கேட்டுங்க, குண்டு உழலை எதுவுமே இல்லை. இந்த ஆள் செத்து போயிடலாம். அப்போ யார் மிகப்பெரிய விஷம்? விஜயா தன் உரிமைக்காண்டி போராடுற மக்களை. விஜய் பெரிய விஷயம், கரெக்டாக? விஜயண்ணா, இப்போ இதை கூட ஹார்டாக சொன்னதுக்கு மன்னிக்கணும். அக்கா சங்கீதா அக்கா ஒரு விஷயத்த இன்றைக்கி எப்படின்னா 2-3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். அண்ணன், நான் உங்கள்கிட்ட பர்சனலாக ஒன்று சொல்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கெலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாண்ணே. எங்களுக்கு என்ன கேட்டால், எனக்கு இது யாருமே எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குடும்பத்தை பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க. அந்த படத்துக்கு ஆசை வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாரிச்சிங்கல்ல, 66 படம் நினைக்கிறேன், 56 படமாக 66 படமாக நடிச்சிருக்கீங்க. அந்த இது இப்போ உங்களுக்கு சேஃப் தானே, உங்களுடைய குடும்பத்துக்கு சேஃபு. திருச்சியாகவும் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்லிட்டானே, தெரியாமல் எதனாலும் செய்யணும். எனக்கு பண்ணுனேன். ஏன் என் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுற?
எனக்கு அதோட பெரிய கோவம் என்ன தெரியுமா அக்கா, சங்கீதக்கா, உங்கள் பையன் மூத்த ஒரு இளவட்டமாக இருக்கார், அவரை விட்டு அடித்து மூஞ்சி மூலம் உடைக்க சொன்னால் இவ்வளோ பஞ்சாயத்து வராதுக்கா. நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்க, அதை கொடுக்க, இதை கொடுக்கன்ட்டு இருக்கீங்க. அவர் டைரக்ட் பண்ணுறாப்புல, பாப்பா வந்து காலேஜில் படிக்குதுன்னு சொல்கிறீங்க, பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சு, இப்போ தான் கல்யாணம் முடித்த மாதிரி நீங்கள் டைவர்ஸ் நோட்டு கொடுக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சஞ்சின்னு நினைக்கிறேன் அவர் பேர் இல்லையா? பாஸ், நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்க? அடிக்கு உங்கள் ஐயாவை மூஞ்சி மோரெலாம் உடச்சிங்க, வா இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு போய், ஏம்மா எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கான். பர்சனலாக சொல்கிறேன், எங்கள் அண்ணனை, கூட பிறந்த அண்ணனை எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கான் என் மாவன். ஏங்க, தப்பு நடக்காத யாரும் யோக்கியம் கிடையாதுங்க. நான் தனித்தனியாக எனக்கு இது பேசினா தப்பாயிரும், அதை பேசினா தப்பு. பயப்படுறவன் தலைவனாக முடியாது, யோசிக்கிறவன் உண்மையான தகுதியான மனிதனாக முடியாது. எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் அறிவாளியாக இருக்கவே முடியாது. கற்றுக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்க முடியும். முடிஞ்ச கற்றுக்கோ. அண்ணன் விஜயண்ணா உங்களையும் சொல்கிறேன், அக்கா எல்லோரும் உங்களை தப்பாக பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட பிறந்த சகோதரியாக நான் சொல்கிறேன், உங்கள் நம்பர் இருந்தால் சீரியஸாக நான் பேசிடுவேன், பேச வாய்ப்பு இல்லை. அக்கா, நான் எப்பவும் சொல்கிறேன், அண்ணன் விஜயன்கிட்ட வந்து பர்சனலாக பேசுங்க, உங்கள் பையனையும் கூட்டுவாங்க, உங்கள் பொண்ணையும் கூட்டுவாங்க, பேசுங்க, சுமூகமாக ஒரு விஷயத்தை முடிங்க. எந்த பொண்ணு உங்கள் கூட வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பொண்ணை மூஞ்ச உடைங்க, சரியா? ஆனால் பொது வழியில் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அண்ணன், நீ கட்சியை கலைச்சிட்டு போயிரு, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சின்னா மக்களுக்கு நீ ஒரு மஸ்ரும் பிடுங்க வேண்டாம். எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு படத்துக்கும் பாலை விஷயம் பண்ணுறான்ல, தக்கோரி கூட்டம்னு எல்லாரையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அது வெறி வந்துச்சுன்னா அப்படி தான் இருப்போம் நான் இருந்திருக்கேன். அதனால் அது அப்படி அந்த மக்களுக்கு நீ ஏதாவது செய்ய முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு படம் நடி, அந்த ஒரு 200 கோடியா 100 கோடியை ஒரு மக்களுக்கு சேவை பண்ணு. அரசியலுக்கு வந்து தான் நீ முதலமைச்சர் ஆகி தான் ஒன்று பண்ணணும்னு அவசியம். முதலமைச்சருங்கிற ஒரு பதவி பெரிய ஒரு விஷயம், ஒன்றும் இல்லை. அது சொல்லணுன்னா 1000 கதை இருக்குது, அது வேண்டாம். அண்ணன் விஜயண்ணா, கொஞ்சம் பார்த்து சுதாரணம். மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது, நடிகை முன்னாடி போகாதன்னு சொல்லி நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கபாலி படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்ததுக்கு முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடிகை முன்னாடி போகாதீங்க. அது ஒரு பொண்ணு பேசுனதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. 2026 நம்மளுடைய லைஃபு. நான் ஒன்று சொல்கிறது, இவருக்கு ஓட்டு போடு அவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே விஷயந்தாங்க, ஒவ்வொரு வார்டு மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எனக்கு இந்த தெருவில் எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இந்த டைமை விட்டால் வேறு எந்த டைம் கிடையாது. காசை தயவுசெய்து வாங்காதீங்க எந்த கட்சிக்காரன்ட்டையும். எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்கள், என் கோயிலுக்கு இதை பண்ணுங்கள், எனக்கு இந்த ஜிம்மு வேணும், இந்த லைப்ரரி வேணும்னு சொல்லி கட்சிக்காரன்ட்ட இன்னும் 2 மாதத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க. இந்த டைம் இப்போ பரபரப்பாக இருக்கும். அது நான் இந்தியாவில் இல்லை, மேபி இருந்திருந்தால் என் தெருவுக்குள்ளே நான் அதை பண்ணியிருப்பேன். என் தெருவுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும், ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, ஒன்று கிரீடத்துக்கு சண்டை போடுவானுவா, கிரீடத்தினோட என்ன சொல்கிறது, ஜாதிக்கு சண்டை போடுவானுவா. ஜாதியை ஜெயிச்சிட்டோம்,
இப்போ ஜாதியே கிடையாதுங்கிற ஒரு மனப்போக்கம் வந்துட்டோம். அடுத்து மதத்துக்கு சண்டை போடுவானுவோ, அதையும் விட்டோம். இப்போ எப்படின்னா வளசலுக்கு சண்டை போடுறானுவோ, அதுவும் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. இவனுங்க என்ன ரீசனில் இருக்கான்னு தெரியல. நான் ஊரில் இல்லை, அது இருந்திருந்தால் சத்தியமாக நான் அதை பண்ணியிருப்பேன். வர்றவனை பூரா மூஞ்ச உடச்சின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன். நான் ஊரில் இல்லை. மக்களே மேபி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊருக்கு வந்தால் ஒரு விஷயத்த பண்ணுவேன். எல்லா தெருவுக்காரனும் காசை தயவுசெய்து வாங்காதீங்க. 5000 கொடுங்க, 10,000 கொடு. ஐயா எனக்கு இந்த பாருங்க, எதிர்த்தாப்புல ஒரு வீடை பாருங்கள், ரோடை பாருங்கள், கால்வாய் ஓடு, இதை சரி பண்ணுங்கள். ஐயா என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க, லைப்ரரி வச்சு கொடுங்க. ஐயா என் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு ஜிம்மு ஒரு விஷயம், ஒரு சிலம்பு வாத்தியாரை ஒன்று ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெருவுக்கு தெருவு ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு அது எப்படின்னா தெருவுங்கிறதே சமுதாயம்னு ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, யாரையும் சொல்கிறது மாதிரி இல்லை. அப்படி நீங்கள் கேட்டிங்கனாலே மாசுங்க. அதுதாங்க ஒரு மாற்றத்துக்கு ஒரு விதை போடுறது. என்ன கேட்டால் நான் அதுதான் விரும்புகிறேன். இன்னும் மனசில் உள்ளதை சொல்கிறேன். எதுவும் தப்பாக பேசி தான் மன்னிக்கணும். நல்லதே நடக்கட்டும். தமிழரசன் சேனலுக்கு எப்படின்னு தெரில. அண்ணா விஜயண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கட்சி கலைச்சிட்டு ஓடிடுங்க. எதுக்கு ஓடிடுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டு குடும்பத்தை தவிர்த்து எதுவுமே கிடையாதுன்னா, நீங்கள் நாட்டு மக்கள்லாம் திருத்த வேண்டாம். ஒரு படம் நடித்தாலே எங்களோட கஷ்டம் தீர்ந்துடும்னு நான் நம்புகிறேன். வருஷத்துக்கு 2 படம் நடிங்க. 2 படம் நடிஞ்சால் 2 படம் நடித்தாலே போதுண்ணே. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியல்வாதியே எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். என் தெருவு என் ஊர் எல்லாம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நான் நடிகன், உலகத்தில் இருக்கிற நடிகன் பூரா இப்படி நினச்சிட்டா பிரச்சனை இல்லைன்னு நான் நம்புகிறேன். அரசியல்வாதி டாக்ஸியில் என்னை வச்சு செய்கிறான், நடிகன் டிக்கெட்டில் என்னை வச்சு செய்கிறான், ஓகேவா? வெளிநாட்டில் என் உழைப்பை வச்சு செய்கிறான். உலக நாட்டில் வீம்புக்குன்னு சண்டை போட்டு சாவுறான். அப்பவும் நான் தான் சாவுறேன். கூட்டி கழித்து பார்த்தா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பெருவரில் கட்டவரில் நிமித்த தான் முடியுதே தவிர்த்து ஆட்ட முடியலை. ஏன்னா இந்த ஆடாது. ஆக மொத்தத்தில் சராசரி மனுஷன் நான் தான் கஷ்டப்படுறேன். வாழ்க வளமுடன். தமிழ் வெல்லட்டும். உலகம் இன்று போல் என்றும் நல்லா வாழணும்னு வாழ்த்த முடியாது. ஏன்னா எல்லா நாடுலேயும் கஷ்டம் இருக்குது. இன்று போல் என்றும் மாற்றத்தை விரும்பும் உலகம் மாறணும்னு வாழ்த்துறேன். வணங்குறேன். வணக்கம்.